ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் அவருடைய திருமேனி அபிடேகத்துக்கு காட்சி. மற்ற நாள்லாம் சந்தனக்காப்பு. அந்த பெருமான் கூத்து ஏற்றக்கூடிய அந்த சபை எப்படி சிற்றம்பலத்தில் பொன்னம்பலம் இருக்குதோ அதுபோல் இப்போ உத்தரகோச மங்கையிலையும் பொன் வைந்து அந்த பணி நிறைவு செய்தாச்சு. கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. அந்த பொற்கூரை இருக்குது. அவசியம் போய் நாம் இதெல்லாம் நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த பணி நடந்திருக்குது. நம்மளும் பங்கெடுத்திருக்கிறோம். நாமளும் போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை தவத்தை பெற்றிருக்கிறோம். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கண்டு தரிசிக்கணும். அப்பேற்பட்ட தலம். இந்த தலத்துக்கு உத்தர கோச மங்கை அப்படின்னு பேர். ஏன் இந்த பேர் அப்படின்னா, உமையம்மையும் அவரோடு சேர்ந்து 64 முனிவர்களும் சிவாகமங்களில் படித்தாங்க. சிவாகமங்களை இறைவனால் ஆக்கப்பட்டது ஆகமம் இல்லைங்களா? அந்த ஆகமங்களை படித்தாங்க. ஏன் உமையம்மை படித்தாங்க அப்படின்னா, பெரிய புராணத்தில் சேக்கிழார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் விரிவாக சொல்கிறாரு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் யாருக்கு? உமையம்மைக்கு. இப்போ உமையம்மையும் ஆகமம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அங்கேயே பார்க்கணும். அதுபோல் 64 முனிவர்கள் உமையம்மையோடு இந்த சிவாகமங்களை எல்லாம் பயின்றார்கள். அதில் அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? பாடத்தில் சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த பாடத்தில் இருக்கிற ஆசிரியர்கிட்ட. தமிழ் பாடத்தில் சந்தேகம்னா தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்கணும். ஆங்கில பாடத்தில் சந்தேகம்னா தமிழ் ஆசிரியர் கேட்க முடியுமா? அந்த ஆசிரியர் கேட்கணும். கணக்கு பாடத்துலனா கணித ஆசிரியர். இப்படிலாம் இருக்குது. இப்போது ஆகமத்தில் சந்தேகம். எங்கே இருக்கிறார் வாத்தியார்? வாத்தியார் சிவபெருமான் தான். இப்போ இதில் ஏதாவது சந்தேகம்னா அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர் ஆகமத்தை கொடுத்தவரே அவர் தான். நம்மளை மாதிரி புத்தகம் கொடுத்து பாடம் நடத்துகிற ஆசிரியர் அவர் இல்லை. புத்தகத்தையே உருவாக்கி கொடுத்து பாடம் நடத்துகிற ஆசிரியர். பாடத்தையே உருவாக்கினவர். அப்படி அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ சிவபெருமான்கிட்ட விண்ணப்ப வச்சாங்க, சாமி எங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் இருக்குது, கொஞ்சம் இந்த பாடத்தில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்குறப்போ, இறைவன் ஞானாசிரியனாக இந்த தலத்தில் தான் அமர்ந்து இருந்து அவர்களுக்கு அந்த ஐயங்களை போக்கினான். அதனால உத்தர கோச மங்கை அப்படின்னு இந்த தலத்துக்கு பேர். அதனால் இந்த தலத்தை பார்த்துக்கலாம். அது தலத்தினுடைய வரலாறு சொன்னால் மீண்டும் அற்புதமான அந்த தலத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய அரசுனா 2 அரசு தான் நமக்கு. ஒன்று